என் கடைக்கு முன்னாடியே எப்படி பழனி நீ கடையை ஸ்டார்ட் பண்ணலாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீயே? இவ்வளோ நாள் என் கடையில் நீ வேலை செஞ்சுட்டு இப்போ எப்படி நீ என் கடை முன்னாடியே நீ ஒரு கடையை நீ நடத்தலாம்? அது காந்திமதி மளிகை ஸ்டோர்னு வேற நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாங்க. இல்லை மாமா, நானெல்லாம் வைக்கல. இல்லைக்கா, நீயாவது கொஞ்சம் நம்பு என்னைய. நீ எதுவும் பேசாத. இவ்வளோ நாள் நீ எனக்கு துரோகம் செஞ்சிருக்கிற. நீ இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீ எங்கள் வீட்டு விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இந்த வீட்டுல என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த கடை ஆரம்பிச்சதே எனக்கு தெரியாது, எந்த பிளேஸ்ல இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு உங்ககிட்டயே சொன்னேன். அப்படி இருந்துமே நீங்க என்னை தப்பா நினைச்சிருக்கிறீங்க. இந்த கடை எனக்கு வச்சது அந்த பிளேஸ்ல தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. நான் எது சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு பழனி, சும்மா இங்க பேசிட்டு இருக்கிற வெளியில வச்சுக்க கூடாது. நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டு கிளம்பு. எனக்கு துரோகம் செஞ்சவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீ கிளம்பு அப்படின்னு பாண்டியன் சொல்லுறாங்க. இந்த வீட்டுல நான் எவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன், என்னை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. உங்க கடையில காசு காணாம போன கூட நீங்க என்னையதான் சந்தேகப்படுறீங்க. தங்கமையிலப்ப பணத்தை திருடுனா கூட அந்த பணத்தை நான் திருடுனதான் நீங்க நினைக்கிறீங்க. என்னை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நீ எவ்வளவு வேலை செய்யற உங்க கடைக்காக, என் மேல இவ்வளவு சந்தேகப்படுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய நல்ல மனுஷன் இந்த வீட்டுல யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே நீங்க எனக்கு கெட்டது மட்டும்தான் செய்யறீங்க அப்படின்னு பழனி சொல்றாங்க. எவ்வளவு வேலை உங்களுக்கு சும்மா தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு என்ன 100 ரூபா கூட நீங்க காசு கொடுக்கறது இல்ல. சுகன்யாவுக்கு ஏதாவது ஒரு சாரி கிஃப்ட் பண்ணலன்னா கூட என்கிட்ட காசு இருக்கிறது இல்ல. அதுக்கு கூட நான் உங்ககிட்ட தான் வந்து நிக்கணும் அப்படின்னு பழனி சொல்றாங்க. அன்னைக்கு தீபாவளிக்கு அக்காக்கு சாரி எடுத்து கொடுத்தேன், அது கூட நீங்க சந்தோஷப்படல. இந்த சீலைக்கு உனக்கு காசு எப்படி வந்துச்சு, என் கடையிலேருந்து திருடுனியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ கேட்ட அப்படின்னு பழனி வந்து ஃபீல் பண்றாங்க. என் மனசுக்கு கவலைப்படுமா படாதான கூட நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டு டப்பு டப்புன்னு நீ பேசிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. நீங்க பேசுனதுக்கு அப்புறம் எவ்வளவு வருத்தப்படுவேன்னு நீங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பழனி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இனிமேட்டுக்கும் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா எனக்கு தான் அசிங்கம். நான் இனிமேட்டு இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க என்ன எனக்கு போக சொல்றது? நானே இந்த வீட்டு விட்டு கிளம்பிடுறேன், சுகன்யா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வீட்டு விட்டு போயிடுறாங்க. பாண்டியன் ஸ்டோரியில் இனி நடக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.